செந்தில் பாலாஜிக்கு வந்து ஒரு சம்மன் வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம தமிழ் பத்திரிகைகள் எழுதவே இல்லை ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஏன்னு அந்த நியூஸை கொண்டு வருது வெளியே. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு சம்மன் வந்திருக்கு அப்படின்னு. அப்போ பத்திரிகைகள் வந்து செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு சிபிஐலேருந்து அப்படிங்கிறத சொல்கிறது கூட பயப்படக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்காங்க. அப்போ அதையும் மீறி தகவல் வெளியே வந்துருச்சு. அவர் இப்போ மார்ச் 17 அவர் போய் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இங்கே மீடியாவில் எல்லாரும் வந்து சோசியல் மீடியாவில் அவரை வந்து அவர் போன முறை அரெஸ்ட் பண்ண போது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்றதை வச்சு அது ரொம்ப வல்கராலாம் எல்லாரும் வல்கராகவும் கேவலமாகவும் அதை எல்லாருமே ட்ரால் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ட்ரால் பண்ணாதனால வேறு வழியே இல்லாமல் அவர் வந்து மீடியா கிட்ட வந்து நான் வந்து எனக்கு சம்மன் வந்திருக்குது, நான் டெல்லி போகிறேன், பார்க்க போகிறேன், பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கரூரில் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. திமுக இதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்கள் அடுத்தவனை ட்ரால் பண்ணுறீங்கள, அது உங்களுக்கும் திருப்பி ஒரு பெரிய வினையாக மாறுகிறது. செந்தில் பாலாஜிக்கும் இந்த 41 பேர் உயிரிழந்ததுக்கும் சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதை நம்புது, ஸ்ட்ராங்காக நம்புது. இப்போ வந்து சிபிஐ சம்மன் அனுப்புதுன்னா சிபிஐ வந்து சும்மா சட்டுன்னு உங்களுக்கு கூப்பிட்றாரு. அவங்க கையில் ஏதோ எவிடன்ஸ், ஸ்ட்ராங்கான எவிடன்சஸ் கிடச்சிருந்துருக்கலாம். இத்தனை நாள் வந்து அந்த விஷயம் நடந்ததுலேருந்து இந்த ஒரு 3-4 மாதம் அவங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கலாம். அதை அடிப்படையில் தான் அவங்க கூப்பிடுறாங்க. உண்மையிலுமே இதில் அவரோட இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா அந்த 41 உயிர் அது சாதாரண விஷயம் கிடையாது. மாபெரும் துயரம். ஸ்டாலின் ஆட்சியில் நடைபெற்ற ஒரு மாபெரும் துயரத்தில், ஒரு கொடுமையில், ஒரு மிகப்பெரிய வன்முறையில், அது வன்முறை தான், பொதுமக்கள் மீது இந்த அரசாங்கம் நடத்திய ஒரு வன்முறை. சரியான இடத்த கொடுக்காம விஜய் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு மக்களை பழி வாங்கிட்டாங்க. தான். ஸோ அப்படியான ஒரு விஷயத்தில் திமுகவோட இன்வால்மெண்ட் இருந்தாலும் சரி, அது செந்தில் பாலாஜியோட இன்வால்மெண்ட் இருந்தாலும் சரி, அவர்கள் கண்டிப்பாக தண்டனைக்கு உரிய ஒரு நபர் தான்.